பார்க்கையிலே பாருங்க நல்லா எச்சு ஊறுது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கன வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமகனம் நெல்லியான ஆச்சியப்பன். நண்பர்களே, நம்ம தோட்டத்தில் வளர்த்த இந்த கிண்ணிக்கோழி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து கத்தும் பயங்கரமா கீச்சு பயங்கரமா கத்தும். இந்த கத்துனுச்சுன்னா எந்த வகையான பாம்பு பூச்சி வட்டை வந்து எதுவுமே வராது. அதனாலதான் கிண்ணிக்கோழி வந்து நம்ம வளர்க்கறது. அதே போல எத்தனை நம்ம பறவைகள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த பறவைகள்ல 4-5 வகையான பறவைகள் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய பறவைகளை ஒன்றுதான் இந்த தின்னிக்கோழி. இந்த தின்னிக்கோழி கறியை நம்ம நாட்டுக்கோழியை விட ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த தின்னிக்கோழி வந்து நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு வித்தியாசமான முறையில வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல்ல இன்னைக்கு தின்னிக்கோழி கறியை வச்சு அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வந்து வறுவல் வந்து நம்ம தயார் பண்ண போறோம். இந்த தின்னிக்கோழி கறியை வச்சு எப்படி வறுவல் எப்படி செய்யறத பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப தின்னிக்கோழியை சுத்தம் செஞ்சு கறி எடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்து வறுவல் செய்திருவோமா? வாங்க வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல்ல. நண்பர்களே, கிண்ணிக்கோழியோட முடியை வந்து நல்லா பறிச்சுக்கிட்டோம். இப்போ நாட்டுக்கோழி எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம தின்னிக்கோழிங்க இனிமேல் நல்லா வாட்டி அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வெட்டிக்கிற போகிறப்ப இப்போ வாட்டிடுவோம். இப்போ அருமையாக நல்லா வாட்டிக்கிட்டோம். நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுக்கிற வேண்டியதான். நண்பர்களே, இதே மாதிரி மற்ற தின்னிக்கோழி கறியை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிற போகிறோம். கிண்ணிக்கோழி கறி வந்து குறைஞ்சது நம்ம 1 கிலோ கறி இருக்கு. நாட்டுக்கோழியோட கிண்ணிக்கோழி கறியை வந்து அதிக நேரம் வந்து வேக்காடு வந்து கொடுக்கணும். அதனால வதக்கி நம்ம செய்ய போறோம். ஏன் வதக்கி நம்ம செய்யணும் அப்படின்னா கவுச்சியோட அடிக்கும். அதனால கிண்ணிக்கோழி கறியை நம்ம வதக்கி அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போறோம். அதுக்காக நான் வந்து மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். கிண்ணிக்கோழி கறிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்தாதான் அவ்வளவு அருமையா இருக்கும். அதனால இப்ப நல்லெண்ணெய் வந்து 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 50 கிராம் தோல் உரிச்சு அலசி சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் எந்த குழம்பா இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயில் சேர்த்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கு நல்லா வதக்குறப்ப காரத்துக்கு 1 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கிண்ணிக்கோழி கறி நல்லா வேகிறதுக்கு அதே போல நம்ம சாப்பிடக்கூடிய கிண்ணிக்கோழி கறி வந்து நல்லா ஜீரணசக்தி ஆகிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகளை 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குன்னு வதக்குறேன். 3 கருவேப்பிலையை அலசி உருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கருவேப்பிலையை 2 நல்லா பரட்டு இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். இப்போ 2 தக்காளி பழத்தை அலசி சின்ன நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1/2 தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்த தக்காளி பழத்தை நல்லா கிண்டி விட்டு நண்பர்களே, தக்காளி பழம் வந்து நல்லா வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 வதக்குனா போதுமானது. நண்பர்களே, கிண்ணிக்கோழி கறி 1 கிலோ கிட்ட இருக்கு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசினா தான் அந்த கவுச்சி ஓட போகும். 1 முறைக்கு 2 முறை நல்லா அலசி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் சேர்த்த கிண்ணிக்கோழி கறியை வதக்குன்னு நல்லா வதக்கி நல்லெண்ணெயில் சேர்த்த கிண்ணிக்கோழி கறியை நல்லா வதக்கட்டும். மூடி போட்டுக்குவோம். நண்பர்களே, நீங்கள் விருப்பப்பட்டால் குக்கரில் வந்து கிண்ணிக்கோழி கறியை வந்து வேக வச்சுக்கோங்க. மண் சட்டியில் கிண்ணிக்கோழி கறியை வேக வச்சு அதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். கிண்ணிக்கோழி கறியை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி நம்ம அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சோம்னா கவுச்சி வாடை இருக்காது. அதனால தான் நம்ம கிண்ணிக்கோழி கறியை வந்து நல்லெண்ணெயில் வதக்குறோம். பச்சை தண்ணி ஊற்றிக்கின்னு நீங்கள் வேக வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தாளிப்பு கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நம்ம சேர்த்த கிண்ணிக்கோழி கறியை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருக்கு. கவுச்சி வாடை போகிறதுக்கு 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த மஞ்சத்தூளை 2 பரட்டு விட்டு நம்ம நாட்டுக்கோழியோட இந்த கிண்ணிக்கோழி கறியை வந்து அதிக வேக்காடு வந்து கொடுக்கணும். அதிக வேக்காடு கொடுத்தா தான் சாப்பிடையில் பல்லுக்கு நல்ல இதமாக இருக்கும். கிண்ணிக்கோழி கறி நல்லெண்ணெயில் கிண்ணிக்கோழி கறியை நல்லா வதக்கிட்டோம். நல்லா கிண்ணிக்கோழி கறியை நல்லா வேகிறதுக்கு பச்சை தண்ணி 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணியை நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேவையான பச்சை தண்ணியை சேர்த்து நம்ம சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா கிண்ணிக்கோழி கறியோட நல்லா கிண்டி விட்டு கிண்ணிக்கோழி கறி நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். மூடி போட்டுக்குவோம்.
நண்பர்களே, கிண்ணிக்கோழி கறி நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி பச்சை தண்ணி சேர்த்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எண்ணெய் இல்லாம ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னா, குழம்பு ருசிக்காக கசகசா அரை தேக்கரண்டி எடுத்திருக்கேன். குழம்பு நல்ல கெட்டியாகவும் வாசனையா இருக்கிறதுக்கு புங்கரிசி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கிறேன். காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். நல்லா வாசனையா இருக்கிறதுக்கு வரமல்லி அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். கடுப்புக்கு கடுகு சேர்த்த நல்லது, கடுகு அதனால அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சீரகம் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சோம்பு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்ணிக்கோழி கறி நல்லா வாசமாகவும் அதோட ருசியாகவும் இருக்கிறதுக்கு மிளகு வந்து நம்ம கோடை காலத்துல நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும். குளிர்காலத்துல நம்ம மிளகு வந்து சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து சூடாகவும் வச்சுக்கேன். அதே போல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரண சக்தி ஆகிறதுக்கு மிளகு அரை தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். கல்பாசி வந்து வாசனைக்கு சிறிதளவு சேர்த்துக்கிறேன். ஆறு ஒன்று சேர்த்துக்கிறேன். ஆதிபத்திரி ஒன்று சேர்த்துக்கிறேன். அரை துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அதே போல பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். பூண்டு 3 பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். கிராம்பு 4 சேர்த்துக்கிறேன். அதே போல ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் 4. முந்திரி பருப்பு 10 கிராம் சேர்த்துக்கிறேன். அதே போல வேர்க்கடலையும் 10 கிராம் சேர்த்துக்கிறேன். அனைத்து பொருளையும் வந்து எண்ணெய் இல்லாம வறுத்து அதுக்கு பிறகு வந்து மிக்சியில வந்து நம்ம பவுடர் ஆக்கி அதுக்கு பிறகு வந்து நம்ம கிண்ணிக்கோழி கறியில வந்து நம்ம சேர்க்க போறோம். எண்ணெய் இல்லாம மசாலா வறுக்கிறதுக்கு மண் கடாய் வச்சுக்கிறேன். நண்பர்களே, சேர்த்த மசாலாவை அப்படியே எண்ணெய் இல்லாமல் வறுன்னு நல்லா வறுத்துக்கிறோம். அப்படியே கோழிக்கறி ஆட்டுக்கறி அனைத்துக்குமே இந்த மாதிரி மசாலா வறுத்து சேர்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எண்ணெய் இல்லாமல் வறுத்த மசாலா அனைத்துமே நல்லா வறுத்துக்கிட்டோம். அதே போல் அரைமுடி தேங்காயை நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா திருகி அதையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கிறப்ப நண்பர்களே, தேங்காயை இப்படி எண்ணெய் இல்லாமல் வறுத்து சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ஆனால் எண்ணெய் வந்து நம்ம ஏன் சேர்க்கல அப்படின்னா, தேங்காய் பூவில் இருந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து வெளிவரும். தேங்காய் எண்ணெய் வெளிப்படுது பாருங்க. அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்கலை. இந்த மாதிரி கலர் வந்து மாறணும். தேங்காய் பூ நம்ம மிதமான சூட்டில் தான் நம்ம தேங்காய் பூ வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம வெள்ளை வெள்ளையர் நம்ம சேர்த்த தேங்காய் பூ பாருங்கள் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து அதுக்கு பிறகு நம்ம மசாலா ஏற்கனவே நம்ம வறுத்தோம்ல மசாலா அதோட நம்ம சேர்த்து அரைச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவை நல்லா கோல்டன் கலரில் நல்லா வறுத்துக்கிட்டோம். இனிமேல் எடுத்து ஆற வச்சுக்குவோம். எண்ணெய் இல்லாமல் வறுத்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்த மசாலாவை சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வறுத்த மசாலா வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம், தண்ணி சேர்க்காம. நண்பர்களே, இந்த மாதிரி நல்லா பொடியாக நல்லா அரைச்சிக்கணும், தண்ணி சேர்க்காம. இந்த மாதிரி மசாலா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி, அதே போல பிராய்லர் கோழி அல்லது ஆட்டுக்கறி எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மசாலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, பாருங்கள், நம்ம சேர்த்து தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நண்பர்களே, பாருங்கள், கறி இன்னும் வேகலை, இன்னும் வேகட்டும். கிண்ணிக்கோழி கறியில் உப்பு சாடுறதுக்கு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்த உப்பை அப்படியே நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுக்குவோம். நண்பர்களே, நல்லா கிண்ணிக்கோழி கறி நல்லா வெந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம தாளிக்க வேண்டியதான். நம்ம வேக வச்ச கிண்ணிக்கோழி கறி முக்கால் தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு. கிண்ணிக்கோழி கறியை வச்சு மசாலாவும் சேர்த்து வதக்க வேண்டியிருக்கு. அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 100 மில்லி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் இந்த திண்ணிக்கோழி கறியும் மசாலா சேர்த்து வதக்கினதான் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால நல்லெண்ணெய் 100 மில்லி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்தா தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். மண் சட்டியில் சேர்த்தா நல்லா காஞ்சிருச்சு. 1/4 கிலோ வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் வெங்காயம் சேர்த்தா தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எண்ணெயில் சேர்த்த வெங்காயத்தை நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லெண்ணெயில் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா அரைத்தரத்துக்கு நல்லா வதக்கிட்டான். இப்போ ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கிட்டுருவான். சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா அப்படியே பச்சை வாடை போகிற அளவுக்கு சேரம் பானியில் கிண்டு நல்லா கிண்டி இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். 3 தக்காளி பழம் எடுத்து நல்லா அலசி சின்ன சின்ன அரைக்கி போய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு அரை தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம எந்த குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் நல்லா வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு விழுதுகள் வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சேர்க்கணும். நல்லா தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நண்பர்களே, நம்ம சேர்த்த தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா முக்கத்தரத்துக்கு வேக வச்ச கிண்ணிக்கோழி கறியை வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். கிண்ணிக்கோழி கறி நம்ம வேக வச்ச தண்ணியோட நம்ம சேர்க்கணும். சேர்த்து தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வத்தட்டும். கிண்ணிக்கோழி கறி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மணத்துக்காகவும் நல்ல ருசிக்காகவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புதினாவை பிடுங்கி நல்லா அலசி இப்போ கைப்பிடி அளவு இப்போ புதினாவில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் சேர்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இந்த நேரத்தில் நம்ம புதினா சேர்த்தோம்னா வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் கிண்ணிக்குள்ளி கறி. அதனால தான் நம்ம புதினா வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நண்பர்களே பாருங்க, நல்லா வத்திக்கிட்டு வருது. நண்பர்களே, நம்ம கிண்ணிக்கோழி கறியை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா கலராக இருக்கிறதுக்கு அதில் உள்ள காரத்துக்கு ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த மிளகாத்தூளை நல்லா கிண்டி விட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்த உடனே பாருங்க கலர் வந்து மாறிடுச்சு. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்த உடனே இந்த கிண்ணிக்குள்ளி கறி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். இந்த மசாலா அரைச்சி சேர்த்தாவே அடாடாடாடா ஊரே கூப்பிடுங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த மசாலா வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா வேணால் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குவோம். மீதி மசாலா ஏதாவது நீங்கள் சிக்கன் மட்டன் நீங்கள் தயார் பண்ணையெல்லாம் பயன்படுத்திங்க. அடாடாடாடா மசாலா சேர்த்த உடனே வாசம் கடுமையாக இருக்குங்க. இப்போ கிண்ணிக்குள்ளி கறி நல்லா காரசாரமாக நல்லா கொதிச்சு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு. நல்லா வத்தணும் கிண்ணிக்குள்ளி கறி. நம்ம சாப்பிடக்கூடிய கிண்ணிக்குள்ளி கறி நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு பூண்டையும் சேர்த்தா தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 20 பல்லு பூண்டை தோல் உரிச்சு சின்ன சின்னமாக நறுக்கி அதையும் 2 துண்டு இஞ்சியை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம இஞ்சி பூண்டு நம்ம சின்ன சின்ன நறுக்கி சேர்த்த மத்தியில அரை தரத்துக்கு வெந்தாவே போதுமானது. இன்னும் இல்லாமல் மசாலா வறுக்கையில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா அடாடாடா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதனால முந்திரி பருப்பு 25 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்த முந்திரியை நல்லா இப்படியே கிண்டி விட்டு நண்பர்களே பாருங்க, நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கி பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா. சீரகத்தூள் சேர்த்தா அடாடாடா அந்த கிண்ணிக்குள்ளி கறி அவ்வளோ அருமையாக இருக்கும். மணத்துக்காகவும் நம்ம உடம்பை வந்து சீராக வைக்கக்கூடிய சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அதே போல் காரத்துக்கு ருசிக்கும் மணத்துக்கும் அதே போல் செரிமான சக்தி ஆகிறதுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த சீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் அப்படியே நல்லா பரட்டுன்னு பரட்டி பார்க்கையிலே பாருங்க நல்லா எச்சு வருது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லி தலையை கைப்பிடி அளவு பிடுங்கி அலசி சின்ன சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மல்லித்தலையை அப்படியே மலைச்சாரல் போல் தூவி விட்டு சேர்த்த மல்லித்தலையை அப்படியே நல்லா கிண்டி விடுறோம். அப்படி நண்பர்களே, உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அதனால் வந்து நம்ம உப்பு வந்து சேர்க்கலை. நீங்கள் உப்பு வந்து இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்குங்க. நண்பர்களே, அருமையான முறையில் வில்லேஜ் கழுத்து பூண்டு ஸ்டைலில் கிண்ணிக்கோழி இஞ்சி பூண்டு வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். நண்பர்களே, கிண்ணிக்கோழி இஞ்சி பூண்டு வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் என்ன நண்பர்களே, நம்ம ருசிக்க வேண்டியதான். பார்க்கையிலே எச்சி வருது. கிண்ணிக்கோழி இஞ்சி பூண்டு வறுவல் வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். மசாலாவும் வறுத்து சேர்த்துருக்கோம். நல்லா அப்படியே சுடு சாத்தில் இந்த கிண்ணிக்கோழி கிரேவியை அப்படியே நல்லா பிரட்டி நல்லா அப்படியே கொலைன்னு நல்லா குழைச்சி அப்படியே நல்ல பீஸாக எடுத்து அடாடாடா கிண்ணிக்கோழி கறி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. நண்பர்களை அப்படி மெல்லையில் சின்ன சின்ன நம்ம நறுக்கி போட்டால் பூண்டும் அதே போல் சின்ன சின்னமாக நறுக்கி போட்டால் இஞ்சியும் முந்திரி பருப்பு சேர்த்தோம்ல அப்படி மசாலாவோட அப்படி சாப்பிடல. ஆஹா அவ்வளோ இதாக இருக்குங்க. கிண்ணிக்கோழி இஞ்சி பூண்டு வறுவல் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா அனைத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். அதே போல் நம்ம புதுசாக பார்க்க நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான் ஆட்சி. அப்போ நன்றி, வணக்கம்.